வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மே 27 புதன்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு. அரபிக்கடலில் உருவானது காற்று சுழற்சி. லட்சத்தீவிற்கு சற்று மேற்கு புறம் உருவாயிருக்கு, சற்று தொலைவில். கேரளாவிற்கு நெருக்கமாக இருந்தால் உடனடியாக பருவமழை தொடங்கிடும். லட்சத்தீவு மற்றும் அதற்கு மேற்கு புறம் காற்று சுழற்சி உருவாகிருக்கு. இதனால் குமரிக்கடலில் தென்மேற்கு பருவமழை தொடங்கிருச்சு. அதனை ஒட்டியுள்ள அரபிக்கடலுக்கும் தென்மேற்கு பருவமழை தொடங்கிருச்சு. நிலநடுக்கோட்டு இந்திய அதாவது லட்சத்தீவிற்கு தெற்கையும் தென்மேற்கு பருவமழை தொடங்கிருச்சு. படிப்படியாக அது கேரளாவிற்கும் லட்சத்தீவின் வடக்கு பகுதிக்கெல்லாம் வரக்கூடிய நாட்களில் 30ஆம் தேதிக்குள்ள 28, 29 தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக 31ஆம் தேதிக்குள்ள தென்மேற்கு பருவமழை கர்நாடகா வரைக்குமே முன்னேறிடும். இருந்தாலும் இந்த காற்று சுழற்சி தமிழ்நாட்டின் வெப்பச்சலன இடிமழை பிடிப்பை தீவிரப்படுத்தும். இன்றைக்கு கன்னியாகுமரி முதல் திண்டுக்கல் வரைக்கும், ஏன் அவினாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி, அவினாசிக்கு வடக்கில் நம்பியூர் அந்த சுற்றுவட்டார பகுதியெல்லாம் மழை. இன்றைக்கு இடையில பாலக்காட்டு கணவாயை ஒதுக்கிட்டு அவினாசி மழை, நம்பியூர் மழை, அந்த மழை பெருந்துறை அப்படியே ஈரோடு நோக்கி போயிட்டு இருக்கு. திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானல் மலைப்பகுதி, திண்டுக்கல் பகுதியில் உருவாகியிருக்கு மழை. அது புதுக்கோட்டை மாவட்டம் தலைநகர் புதுக்கோட்டைக்கும் முன்னேறி கொண்டிருக்கு. அதாவது திண்டுக்கல் மாவட்டம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் நல்ல மழை தொடங்கியிருக்கு. திருமயம்லாம் நல்ல மழை பொழிந்து கொண்டிருக்கு. திருமயம், அப்புறம் திருப்பத்தூர், பொன்னமராவதி, துவரங்குறிச்சி, சிங்கம்புணரி, நத்தம் மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா அலங்காநல்லூர், திண்டுக்கலுக்கே மழை தான். திண்டுக்கல் அதற்கு வடக்கே பார்த்தீங்கன்னா வேடசந்தூர், கோவிலூர் மற்றும் வத்தலக்குண்டுக்கெல்லாம் மழை உருவாக போகுது. கொடைக்கானல் மலைப்பகுதிக்கும் கொடைக்கானலும் பழனி கொடைக்கானல் சாலைக்கும் நல்ல மழை. இப்போ பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் பரவலான மழை. இன்றைக்கு தூத்துக்குடி மாவட்டம், தூத்துக்குடி விமான நிலையம்லாம் விமான போக்குவரத்துக்கு அச்சுறுத்தல் கொடுக்கும் வகையில் இன்றைக்கு மழை பொழிவு கொடுத்தது. நல்ல மழை. தூத்துக்குடி விமான நிலையம், தூத்துக்குடியெல்லாம், கோவில்பட்டியெல்லாம் இப்போ மழை. தென் மாவட்டங்களில் பரவலாக இருக்கு மழை. தென் மாவட்டங்களில் இந்த மழை இன்றைக்கு தென் மாவட்டங்களிலிருந்து புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டத்திற்கும் முன்னேறி கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டத்திற்கும் முன்னேறி கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நேற்றைக்கு 8 சென்டிமீட்டர் வரைக்கும் கர்நாடகா, ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் தொடங்கி ஈரோடு வடக்கு பகுதி வரைக்கும் நல்ல மழை பொழிவை கொடுத்துச்சு. 10 சென்டிமீட்டர் விட்டு சில இடத்துல பெய்திருக்கு. இன்றைக்கும் இப்போ தென் மாவட்டங்களில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை அப்படியே மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் வரும், திண்டுக்கலுக்கும் வரும். இப்போ அவினாசிக்கு வடக்கே பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை அப்படியே ஈரோடு மாவட்டத்தோட காவிரி கரையோரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு. அப்புறம் அப்படியே கரூர், நாமக்கல் மாவட்டத்தில் ஆங்காங்கே அப்படியே தொடங்கி திருச்சி மாவட்டத்தின் வடக்கு பகுதி அப்படியே கொல்லிமலை, கல்வராயன் மலையெல்லாம் இன்றைக்கு நள்ளிரவுக்குள் ஆங்காங்கே மழை பொழிவு தொடங்கும். இன்றைக்கு ஆந்திர எல்லையோரத்தில் மழை தொடங்கலை. என்ன காரணம் என்னென்னா, காற்று சுழற்சி இங்கே உருவாக இருக்கிற காரணத்தினால இரு காற்று இணைவு என்பது தென் மாவட்டங்களில் நடந்துட்டு இருக்கு. இருந்தாலும் அங்கே ஏற்பட்டிருக்கூடிய வெப்பச்சலனம் கண்டிப்பாக அதுவும் மழைப்பொழிவை ஏற்படுத்தும். இங்கே மழை பொழிந்த பிறகு அங்கேயும் மழைப்பொழிவை நள்ளிரவில் ஏற்படுத்தும். கர்நாடக எல்லையோரத்திற்கும் ஆந்திர எல்லையோரத்தோட திருப்பத்தூர் மாவட்டத்திற்கும் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, நீலகிரி மாவட்டத்தோட கிழக்கு பகுதியில் இடிமழை பொழிந்துகிட்டு இருக்கு. இப்போ கூடலூர், பந்தலூரில் நல்ல மழை பொழிந்து கொண்டிருக்கு. அப்படி தெற்கு சரிவுமே பொழிந்து கொண்டிருக்கு. தெற்கு சரிவும் அட்டப்பாடி சரிவும் பொழிந்து கொண்டிருக்கு. இப்படி நீலகிரியில் எப்போ பொழிந்தாலும் மீண்டும் நீலகிரிக்கு நள்ளிரவில் வரும். கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு வடக்கெல்லாம் மீண்டும் நள்ளிரவில் மழை வரும். திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட கல்வராயன் மலைப்பகுதியை ஒட்டி பகுதி, சேலம் மாவட்டத்தோட கல்வராயன் மலைப்பகுதி மற்றும் அப்படியே கொல்லிமலை இந்த பகுதிக்கெல்லாம், திருச்சி வடக்கெல்லாம் இன்றைக்கு நள்ளிரவில் மழை இருக்கும். சரி, நாளைக்கு எப்படி இருக்கும்? நாளைக்கு இதை விட பரப்பில் கூடியிருக்கும் நம்ம சொல்லியிருக்கிறோம். நாளைக்கு இதை விட பரப்பில் கூடுதல். 30ஆம் தேதி இதை விட பரப்பில் கூடியிருக்கும். 28, 29 விட 30ஆம் தேதி பரப்பில் 30ஆம் தேதி சென்னைக்கு எட்டிடும். 30ஆம் தேதி சென்னைக்கு மழை உண்டு. 30ஆம் தேதி மாலை இரவில் சென்னைக்கு மழை உண்டு. கொஞ்சம் கொஞ்சமாக கடலோரம் வந்துடும். 31ஆம் தேதி டெல்டாவுக்கு உண்டு. டெல்டா மாவட்டங்களின் கடலோர பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு 31. ஆனால் இந்த கோடியக்கரை முனை எட்டுமாங்கிறது கொஞ்சம் சந்தேகம். ஆனால் எட்டலாம். அதுக்காக வராதுன்னு இருக்கக்கூடாது. 31ஆம் தேதி கோடியக்கரை முனைக்கும் எட்டலாம், முத்துப்பேட்டைக்கும் எட்டலாம். ஆனால் கண்டிப்பாக வடக்கு டெல்டா, மத்திய டெல்டா. அது என்ன சார் வடக்கு டெல்டானா எதுனா, திருத்துறைப்பூண்டிக்கு வடக்க மத்திய டெல்டா, தெற்கு டெல்டாங்கிறது வேதாரண்யம், முத்துப்பேட்டை பகுதி. அப்போது கிழக்கு கரையோர டெல்டானா அது வேளாங்கண்ணி, தெற்கு கடலோர டெல்டானா முத்துப்பேட்டை,
உள் டெல்டானா தஞ்சாவூர், கும்பகோணம் இந்த பகுதி, புரியுதுங்களா? இப்போ அந்த கடலோரம் தவிர்த்து, அந்த கோடியக்கரை முனை தவிர்த்து பிற இடங்களுக்கு வரக்கூடிய 31ஆம் தேதி நல்ல மழை பெய்யுது. கோடியக்கரை கூட வரலாம் 31ஆம் தேதி. 30ஆம் தேதி சென்னைக்கும், 31ஆம் தேதி கடலூர் மற்றும் புதுச்சேரி, சென்னை உள்ளிட்ட மயிலாடுதுறை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் வந்துடும் 31ஆம் தேதி. அப்புறம் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி எல்லா மாவட்டங்களுக்குமே ஆங்காங்கே மழையோட அளவு பரவலாக இருக்கும். கடலோரமும் வரும், டெல்டாவுக்கும் வரும். தென்மேற்கு பருவமழை வரக்கூடிய இந்த மாத இறுதிக்குள்ளே தொடங்கி 3ஆம் தேதி வலுப்பெறுது. 3, 4, 5, 6 வலுத்த தென்மேற்கு பருவமழை கேரளாவில் பொழிய போகுது. 4, 5, 6, 7, 8 அப்படியே மழை தான். அதுலேருந்து வலுவான காற்று சுழற்சி, இப்போ இருக்கக்கூடிய லட்சத்தீவு காற்று சுழற்சி, அடுத்து ஒரு காற்று சுழற்சி கேரள கடலோரத்தில் உருவாகும். நம்ம சொன்ன ஒரு காற்று சுழற்சி உருவாகும். அது கேரள கடலோரத்தில் உருவான பருவமழை அப்போதே தொடங்கிறதுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் அப்பால் உருவானால் அடுத்த சிஸ்டம் உருவாகி தான் பருவமழை தொடங்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நினைவு இருக்குதா? அது அடுத்த சிஸ்டம் தான் கொடுக்கும். ஆனால் பருவமழை தொடங்கிடும். வலுவான மழை தொடங்கினால்தான் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அந்த பருவமழை காற்று தொடங்கினாலும் குறிப்பிட்ட அளவு மழை பொழிந்தால்தான் அது ஒரு அந்த நாம்ஸ்குள்ளே வரும். அதனால் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் பருவமழை தொடங்கியது என்று 3ஆம் தேதி தான் அறிவிக்கலாம். 3ஆம் தேதி 4ஆம் தேதி தான் அறிவிக்கலாம். ஒருவேளை இதில் பெய்யக்கூடிய மழை வைத்து அறிவிக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் பருவ காற்று பருவ மழை தொடங்கிடும். ஃபோர்ஸ் இருக்காது. ஃபோர்ஸ் ஆனால் மழை இருக்கும். வெப்பச்சலன இடிமழையோடு சேர்ந்து காற்று சுழற்சி மழை இருக்கும். தென்மேற்கு பருவமழையோடு இணைந்து காற்று சுழற்சி மழை இருக்கும். அது 3ஆம் தேதி வலுவாகும். 4ஆம் தேதி மேலும் வலுவாகும். 5, 6, 7, 8 மேலும் வலுவாகும். ஆக ஜூன் மாதம் மத்தியிலலாம் மிக கனமழை பொழிவு. மேட்டூர் அணை ஜூன் 12ஆம் தேதி திறக்க முடியுமா நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. நான் சொல்கிறது என்னென்னா, இருக்கக்கூடிய தண்ணீரை வைத்து தினம் 10,000 கனஅடி தண்ணீர் திறக்கலாம். அந்த 10,000 கனஅடி தண்ணீர் என்பது சுமார் அதில் இருக்கிற தண்ணி என்பது ஒரு 25 நாட்களுக்கு இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய தண்ணீர் தினம் 10,000 கனஅடி திறந்தால் 25 நாளைக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஏன்னா அது 35-45 டிஎம்சி இருந்தாலும் கிட்ட ஒரு 15,000 கனஅடி திறந்தால் கூட ஒரு 35 நாட்களுக்கு இருக்குது தண்ணி. ஆனால் ரொம்ப அடிமட்டம் வரைக்கும் திறக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு 25-30 நாட்களுக்கு தண்ணி இருக்குது. ஒரு மாதத்துக்கு தண்ணி இருக்குது 10,000 கனஅடி திறக்கப்பட்டா. நம்ம ஜூன் மாதம் 4ஆம் தேதியிலேருந்து தொடங்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை கர்நாடகாவோட வலுத்து பெய்யும். புரியுதுங்களா? அந்த சிஸ்டம் அப்புறம் அதுக்கு அடுத்த சிஸ்டம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வலுப்பெற்ற சிஸ்டம் கர்நாடகாவிற்கு மழைப்பொழிவை படிப்படியாக அதிகரிக்க செய்யும். ஆக ஜூலை மாதம் ஃபஸ்ட் வீக்லேருந்து நல்ல ஸ்ட்ராங் ஆகிடும். கர்நாடகா அணை ஜூலை மாதம் ஃபஸ்ட் வீக்கு செகண்ட் வீக்கில் நிரம்பிடும். அப்புறம் அங்கிருந்து திறக்கப்படக்கூடியது கர்நாடகா அணையிலிருந்து திறக்கப்படக்கூடிய தண்ணி ஜூலை இறுதியில் தமிழ்நாட்டின் அணை மேட்டூர் அணை நிரம்பிடும். ஆக அது வரைக்கும் 10,000 கனஅடி திறந்தால் சரியாக போயிட்டுருக்கும், சீராக போயிட்டுருக்கும். அதுக்கடுத்து தண்ணீர் வந்தாலும் படிப்படியாக அது ஏற திறக்க அது வரத்துக்கேற்ற திறப்பு சமமாக இருக்கும். அப்புறம் மழைப்பொழிவும் கர்நாடகாவோட அதிகமாக இருக்கும். ஜூலை இறுதியில் மேட்டூர் நிரம்புவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஜூலை இறுதியில் ஆகஸ்ட்டில் உபரிநீர் திறக்கும் அளவிற்கு கூட பருவமழை இருக்குது. ஆகவே இதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கை. வெப்பச்சலன இடிமழை பிடிப்பு தென் மாவட்டங்களில் இருக்குது. இப்பொழுதைக்கு இன்றைக்கு நள்ளிரவு கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு வரும், வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும் வரும். அதற்கு பிறகு நாளையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பரப்பில் அதிகரித்தாலும் 30ஆம் தேதி சென்னைக்கு வாய்ப்புண்டு, 31ஆம் தேதி சென்னைக்கு உண்டு, 31ஆம் தேதி டெல்டாவுக்கு உண்டு. அப்புறம் படிப்படியாக ஜூன் முதல் வாரத்தில் மழை பெரும்பாலும் பரவலாக மழை ஆங்காங்கே ஒதுக்கி வெப்பச்சலன இடிமழை, அப்புறம் தென்மேற்கு பருவமழை எடுத்து வெப்பச்சலன இடிமழை பெய்ய தொடங்கிடும். வெப்பமும் தனியாக தொடங்கிடும். வெப்பம் 3ஆம் தேதிக்கு பிறகு பள்ளி திறக்கும் நாளில் பெரிதாக வெப்பம் இருக்காது. மேற்கு காற்று குளிர்வித்து விடும். இதுதான் ஆய்வறிக்கை. இணைந்திருங்கள். ஆனால் குளிர்வித்து விடணும், ரொம்ப ஜில்லுலாம் இருக்காது. மேற்கு காற்று வரும்போது இந்த அனல் வெப்பம் இல்லாமல் கொஞ்சம் 30ஆம் தேதி 31ஆம் தேதி சென்னைக்கெல்லாம் பெய்யக்கூடிய மழையை வைத்து குளிர்ந்து விடும் என்பதை தான் கடமைப்பட்டிருக்கிறேன். இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.